தவம் செய்யும்போது அப்புறம் அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட பழகி கேட்டு இங்கே வரும்போது எளிமையான நல்ல ஒரு குரு மகான் எனக்கு கிடைச்சாரு. இவர்கிட்ட தீட்சை வாங்கி மகர தீட்சை எல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சு இப்போ நாங்கள் கட்டியிருக்கூடிய இந்த ஆலயத்தில் சடமாங்க தியானத்துடன் தான் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிறகு குரு இன்னி வரைக்கும் எனக்கு என்னுடைய இறைநிலையில் கருவறையில் தியானத்திலும் சரி தூக்கத்திலும் சரி எனக்கு சூட்சம ரூபத்தில் இருந்து சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டுருக்கிறாரு. நான் போகிற வழி சரியா தவறான்னு எப்படி நான் உணர்றேன்னா அந்த தியானத்துலேயும் சரி தூக்கத்திலும் சரி பணி செய்யும் போதும் சரி எனக்குன்னு சில விஷயங்கள் உண்டு. அந்த ஒரு புளி மாதிரி வச்சுருவாங்க என் கடாவில் வந்து. அப்போ அதெல்லாம் வந்து நான் திருத்திக்க சரியாக இருந்தால் எனக்கு டிக் போடுவாங்க. இந்த விரலை மட்டும் எனக்கு காட்டும், சிவலிங்கத்தில் வந்து விரலை மட்டும் காட்டும். டிக் போட்டு வந்து நான் போகிற வழி சரியான வழின்னு அர்த்தம். அதில் புளி வச்சுட்டாங்கன்னா இது நான் செய்கிற தவறு சரி நான் மாற்றி வந்துட்டுருக்கிறேன். இது வரைக்கும் சூட்சம ரூபத்தில் எனக்கு எல்லாமே நடந்துருக்கு. இன்றைக்கி எனக்கு தாயாகவும் சரி தந்தையாகவும் சரி நல்ல ஒரு சிறப்பான குருவாக இருந்து இன்னி வரைக்கும் என் கூட இருந்து பயணித்து வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. குருவோடனா எந்த அளவுக்கு ஒன்று இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து கர்மாக்கள் தீர்ந்து இறையோட இறையாக இருந்து நம்ம வாழலாம். சர்வமங்கலம்.